Hi friends, today's special long beans with egg. அதாவது பயிற்றங்காய் வந்து நம்ம முட்டை போட்டு பிரட்ட போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பயிற்றங்காய் இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிக்கங்க. நான் 500 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. மற்ற பொருட்கள் வந்து வெங்காயம் 1 எடுத்துக்கங்க, பூண்டு 4, இஞ்சி 1 இன்ச்சு, ஊசி மிளகாய் 4 எடுத்துக்கங்க, கருவேப்பிலை 1 எடுத்துக்கங்க, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. அடுத்தது நம்ம சமைக்க ஆரம்பிப்போம். வானவில் எடுத்துங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ மிக்ஸ் ஹர்ப்ஸ், அதாவது கடுகு தாளிப்பு மிக்ஸ் பண்ணி அது போட்டு நல்லா கொஞ்சம் வடிக்க விடுவோம். கறி லீஃப் போட்டுக்கலாம். ஸோ மற்ற பொருட்கள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். அதாவது வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஊசி மிளகாய். ஸோ இது போட்டு நல்லா தாளிப்போம். அன்டில் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிறப்ப அனல் வந்து குறைவா வச்சுங்க. இப்போ நல்லா நிறம் மாறிடுச்சு. அடுத்தது நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் வந்து 1 டீஸ்பூன், பயிற்றங்காய் அதையும் நம்ம ஆட் பண்ணி அதோடு சேர்த்து நம்ம கிளறி விடுவோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஸோ பயிற்றங்காய் வேகிறதுக்காக நம்ம லேசாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பயிற்றங்காய் வேக வைப்போம். பயிற்றங்காய் நல்லா வந்து நிறம் மாறின பிற்பாடு தண்ணியாக சுண்டிடும். அந்த டைமு அதுக்காக நான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்துருச்சு பயிற்றங்காய். லேசாக கட் பண்ணி பாருங்கள், அது நல்லா வந்திருக்கா இல்லையான்னு. அவ்வளோதான், நம்மளுடைய லாங் பீன்ஸ் வித் எக் இஸ் ரெடி. இது நீங்கள் நெத்திரிப்பொடி போட்டு பெற்றலாம், இல்லை இதோட நெத்திரிப்பொடி போடாமல் கூட சைவமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching. God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Enjoy the food. God bless you all.